வாழ்க வளமுடன். மனவளக்கலை அன்பர்கள் அனைவரும் கோயிலுக்கு போகலாமா, சாமி கும்பிடலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். மற்றவங்களும் அதை பற்றி நம்மகிட்ட கேள்வி கேட்கலாம். இந்த வீடியோவில் மகரிஷி உருவ வழிபாட்டின் நன்மைகளை என்னென்ன கூறியிருக்காரு அப்படின்றத விளக்கமாக பார்க்கலாம். மேலும் சிவம் சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய உண்மையான விளக்கத்தை மகரிஷி சொல்லியிருக்காங்க. அதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ முதல்ல உருவ வழிபாடுனா நம்ம சிலைகளை வணங்குறோம், கோயிலில் போயிட்டு வணங்குறோம். அந்த காலத்தில் சிலைகளை அற்புதமாக செஞ்சு வச்சிருக்கிறாங்க. சரி, அந்த சிலைகள் வணங்குவதனால, உருவத்தை வழிபடுவதனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மகரிஷி 7 சம்பத்துகள் அப்படின்னு சொல்றாரு. அந்த 7 சம்பத்துகள் என்னென்னா, உருவ அமைப்பு. அந்த சிலைகள் என்ன இருக்குங்க, ஒரு உருவம் அமைப்பா இருக்கிறது. அதுக்கப்புறம் குணம், ஒரு உருவத்துக்கும் ஒரு குணத்தை சொன்னாங்க. அதே மாதிரி அறிவின் உயர்வு, 3வது அறிவின் உயர்வு, 4வது கீர்த்தி எனக்கூடிய புகழ். இப்ப கடவுள் எப்பயுமே புகழ்மிக்க கடவுளா தான் இருப்பார் இல்லைங்களா, அதனால புகழ். அதுக்கப்புறம் 5வது பாத்தீங்கன்னா உடல் வலிவு. இப்ப கடவுள் பாத்தீங்கன்னா ரொம்ப திரகாத்திரமா உடல் வலிவா இருப்பாரு, எந்த கடவுளும் நோஞ்சானா இருக்கிறது இல்ல, சரிங்களா. அதனால உடல் வலிவு. அதுக்கப்புறம் சுகம், அந்த கடவுளை பார்த்தாலே இல்லை அந்த கடவுளுக்கு சுகமா வாழ்வார் இல்லைங்களா. அப்ப சுகம். செல்வம், பொருள் நிறைந்து இருக்கும். கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பாக தான் இருக்கும். அந்த காலத்துலேருந்தே கோயிலுக்கு பல நிலங்களை மன்னர்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது உருவ அமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம், மொத்தம் 7 சம்பத்துக்கள் சரியா இருந்தாதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நல்லா தங்குதடையின்றி எல்லாத்துலயும் சரியா இருக்கும் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 7 எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உருவ வழிபாட்டுல இருக்கு. இப்ப உருவ வழிபாட்டுல 7 விஷயங்களும் அமைஞ்சிருக்கிறதுனால நாம சாமி கும்பிட என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நமக்கும் அந்த 7 விஷயமும் கிடைக்கும். அதற்காக தான் நம்ம உருவ வழிபாட்டை கோயிலுக்கு போறதும் சாமி கும்பிடுறதும் செஞ்சுட்டு இருக்கிறோம். சரி, எல்லாருக்கும் இந்த 7 சம்பத்துகளும் சரியான அளவுல இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா ஒருத்தருக்கும் இருக்கக்கூடிய கரு அமைப்பு அப்படின்றது வேற, கரு மையம் அப்படின்றது ஒரு மனிதனுக்கும் வேற. கரு மையத்தை பத்தி மகரிஷி ஜெனட்டிக் சென்டர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொருத்தருங்களுக்கும் கருமையம்னு ஒண்ணு இருக்கு. அதன் மூலியமாக நம்மளுடைய பெற்றோர்களிடமிருந்து வினைப்பதிவுகளை நாம் வாங்கி கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த கரு அமைப்பு மூலியமாக மற்றும் சமுதாயத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளின் காரணமாகவும் ஒருவருக்கும் ஒரு சில விஷயங்கள் சிறப்பா இருக்கும், ஒரு சில விஷயங்கள்ல குறைவா இருக்கும். அதாவது இந்த 7 சம்பத்துகள்ல, சரிங்களா. அப்ப அந்த குறைவா இருக்கிறத சரி செய்யணும் இல்லைங்களா. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த உருவ வழிபாடை மேற்கொள்கிறார்கள். இது கோயிலுக்கு 1 நாள் 2 நாள் போறது இல்லைங்க, தொடர்ந்து உருவ வழிபாட்டை நம்ம மேற்கொள்றோம். வீட்லயும் சரி, கோயிலுக்கு போகும்போதும் சரி, இப்படி தொடர்ந்து எந்த ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமோ அது நம்மளுக்கு கிடைக்கும். எதுவாக மாற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறிவிடுகிறாய் என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னதாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி இந்த இதை செய்யும் போது அது ஒரு பூஜா விதி தான், சடங்குகள் தான். அது சடங்குகள், அதாவது அர்த்தமற்ற சடங்குகள் சில பேர் சொல்றாங்க இல்லைங்களா, அதனுடைய அர்த்தம் புரியாததுனால அது அர்த்தமற்ற சடங்குன்னு அவங்க சொல்றாங்க. அதுல இருக்கக்கூடிய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு மிகுந்த பலனை கொடுக்கும். சரி, இப்படி பல தடவை நம்ம சொல்றதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இயற்கை சட்டம்னு ஒண்ணு இருக்கான். அது மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டாலிட்டி சப்ளைஸ். ஃப்ராக்ஷன்னா ஒரு கூறு, அதாவது டோட்டாலிட்டினா பிரபஞ்சம், அரைச்சி பரமாத்மா அப்படின்னு சொல்லலாம். ஃப்ராக்ஷன்னா நம்ம மனிதர்கள் தான், அதாவது அது ஜீவாத்மா அப்படின்னு சொல்லலாம். ஜீவாத்மா கேட்கும் போது பரமாத்மா கொடுத்தே ஆக வேண்டும். அது ஒரு தடவை 2 தடவை இல்லை, நம்ம தொடர்ந்து அது செய்யறதுனால அது டோட்டாலிட்டி நம்மளுக்கு இயற்கையிலே அதை கொடுக்கும். முழு முதல் பொருளாக உள்ள இறைநிலை அறிவு என்ற நிலையில் பிரபஞ்சம் முழுவதும் கலந்து உயிருள்ள உயிரற்ற எல்லாவற்றிலும் நிரம்பி இயங்கி கொண்டிருக்கிறது. அதனால் எங்கோ யாருக்கோ என்ன தேவைப்பட்டாலும் விரும்பினாலும் அது கிடைக்கத்தான் வேண்டும். ஆனால் விரும்புபவர்கள் மனதை அதற்குரிய முறையில் அழுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், தகுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும்.
தகுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும்னா என்னென்ன தகுதி வேணும்? நம்ம மனதுல அன்பு, அப்படி அன்பு, பாசம், நேசம், பிறருக்கு நன்றி உணர்வோடு இருத்தல், நம்ம சமுதாயத்துல ஒரு பகுதி, நம்ம தான் உயர்ந்தவங்க அப்படின்னு எண்ணம் இல்லாம, ஈகோ எதுவும் இல்லாம, நம்ம மனதுல நல்ல எண்ணங்களை எல்லாம் நம்ம விதைச்சு நம்ம மனதை தயார்படுத்திக்கிட்டோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக 7 சம்பத்துகளும் கிடைக்கும். எனவே உருவ வழிபாடு என்பதை மகரிஷி எதிர்க்கவில்லை. அந்த உருவ வழிபாட்டின் நன்மைகளை மக்களுக்கு எடுத்து கூறியுள்ளார்கள். எனவே மனவளக்கலை அன்பர்களாகிய நாம் கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபடும் பொழுது அந்த இறை தத்துவத்தை உணர்ந்து வழிபட்டோமேயானால் நாம் மற்ற பக்தர்களிடமிருந்து வேறுபட்ட நிலையில், அந்த இயற்கையை உணர்ந்த நிலையில் நாம் வழிபட்டு நம் உலகத்திற்கும் நமக்கும் நன்மை அளிக்க பல நல்ல எண்ணங்களை விதைப்போம். இந்த சமுதாயத்தில் அனைவரும் நல்ல முறையில் வாழ பிரார்த்தனை செய்யலாம். அடுத்தது நம்ம சிவபெருமான் அப்படின்னு சிவன் கோயிலுக்குலாம் போய் கும்பிடுறோம் இல்லைங்களா? அப்ப அந்த சிவம் அப்படின்னா என்ன, சக்தி அப்படின்னா என்னன்னு மகரிஷி விளக்கம் கொடுத்துருக்காங்க. பொதுவா நம்ம பேசும்போது சில பேர் சொல்லுவாங்க, நான் மண்ணு செவனேன்னு உட்காந்துருந்தேன், அவங்க வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்றத கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவம் அப்படின்னாலே இருப்பு நிலை, இயக்கமற்ற நிலையை தான் சிவம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சும்மா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? நான் எந்த வேலையும் செய்யாம அமைதியா உட்காந்துட்டு இருந்தேன், அதுதான் சிவம். சரி, அப்படின்னா சிவம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல எல்லாமே அணுக்களால் ஆனது இல்லைங்களா? அப்ப அணுக்கள்னா ஆட்டம் இல்லைங்களா? ஆட்டம்ல நிலைத்த தன்மையில இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அணுவின் மைய கருவான நியூக்ளியஸ் சொல்றாங்க இல்லைங்களா? அதுதான் நிலைத்த தன்மை, அதுதான் சிவம்னு மகரிஷி சொல்றாங்க. ஸோ எந்த ஒரு பொருள் சுத்துச்சுனாலும் சுத்தாத ஒரு பொருள் இருக்கும். இப்போ அணுவை சுற்றி எலக்ட்ரான் வந்து சுத்திட்டே இருக்கு. அப்ப அந்த அணுவுல மையத்துல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்ன்ற பகுதியில் என்ன பண்றது? சுத்தாம இருக்கிறது இல்லைங்களா? அதுக்கு பேரு சிவம். இப்போ ஃபேன் சுத்துதுன்னா நடுவுல அந்த ஆக்சில் சுத்தாம தான் இருக்கும். கிரைண்டர் சுத்துதுன்னா ஒரு பொருள் அங்க மையத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆட்டுக்கல்லு சுத்தாம தான் இருக்கும். அது மாதிரி நீங்க எந்த ஊர்லாம் எடுத்துங்க, ஒரு சக்கரம் சுத்துச்சுன்னா மையத்துல ஆக்சிஸ் வந்து சுத்தாம தான் இருக்கும். ஸோ அந்த சுத்தாம இருக்கிறது இல்லைங்களா, அது இருக்கிறதுனாலதான் சுத்துது. இந்த சிவம் இருக்கிறதுனாலதான் சுத்ததுதான் சக்தி. ஸோ சிவம் இல்லையல் சக்தி இல்லை, சக்தி இல்லையல் சிவம் இல்லை. அந்த சிவத்தை மையமாக வைத்துத்தான் சக்தி நிலை சுத்துகிறது. சக்தினாலே இயக்கம். அந்த ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு மைய பொருள் உள்ளது. அந்த மைய பொருளை தான் நாம் சிவம் என்று சொல்கிறோம். அப்ப அந்த சிவசக்தி தத்துவத்தை நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது சிவமும் சக்தியும் சேர்ந்ததுதான் இந்த உலகம் அப்படின்றத நம்மளுக்கு எடுத்து கூறினார்கள். சரி, மேலும் ஏன் இந்த சிவம் சக்தியை வந்து நம்ம மனித உருவமா ஆண் பெண்ணா அந்த மாதிரி உருவம் படுத்தி சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்கூல்ல படிக்கும்போது நம்ம எப்படி படிக்கிறோம்? ஏ ஃபார் ஆப்பிள்னு படிக்கிறோம். ஸோ ஆப்பிள்ன்ற ஒரு படத்தை போட்டு தான் படிக்கிறோம், பார்க்குறோம். ஸோ உண்மையிலேயே அந்த படம் தான் ஆப்பிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆப்பிள்னு ஒன்று இருக்கு, அது இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும், இந்த மாதிரி சைஸ்ல இருக்கும், இந்த மாதிரி கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம புரிஞ்சுக்கிறதுக்காக, ஆரம்ப நிலையில குழந்தைகளுக்கு புரியறதுக்காக நம்ம ஏ ஃபார் ஆப்பிள்னு படிக்கிறோம். அதே மாதிரி தான் பக்தி மார்க்கம் என்பது ஆரம்ப நிலை, ஆன்மீகத்தின் ஆரம்ப நிலை பக்தி மார்க்கம். அந்த பக்தி மார்க்கத்துல உள்ளவர்கள் கடவுளை பற்றி புரிந்து கொள்வதற்காக ஒரு சிவம் என்றும் சிவன் ஆண் என்றும் சக்தி பெண் என்றும் ஒரு உருவகப்படுத்தி நம்ம மக்களுக்கு புரியணுன்றதுக்காக வச்சாங்க. ஆனா அதுலயே கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது. இப்ப ஏ ஃபார் ஆப்பிள், அந்த ஆப்பிள் படத்தையே நம்ம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு புரியாது இல்லைங்களா? அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போகணும். அப்ப சிவம் சக்தி என்பது ஆரம்ப நிலையில அது வந்து ஒரு ஆண் பெண் கடவுள் அப்படின்ற புரிதல்ல இருக்கலாம். ஆனா அடுத்தடுத்த நிலைக்கு போகும்போது ஞான நிலைக்கு நம்ம உயரணும். ஞான நிலைக்கு உயரும் போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, உண்மையான சிவ தத்துவம் என்ன, உண்மையான சக்தியோட தத்துவம் என்ன, சிவம் இல்லையல் சக்தி இல்லை, சக்தி இல்லையல் சிவம் இல்லை அப்படின்னா அதை பிரிக்கும் போது அது மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்துகிறதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்பதான் அந்த ஆட்டம் பாம்ஸ் என்னும்போது என்ன, ஒரு அணுவை பிரிச்சாங்கன்னா அது வந்து பக்கத்துல இருக்க இன்னும் 2 அணுவை பிரிக்குது. அப்ப ஒரு 1 2 2 4 அப்படியே 2 2 மல்டிப்ளை ஆகிட்டே போகுது. அப்ப மிகப்பெரிய ஒரு எனர்ஜி அங்க உருவாகிறது. அப்பதான் வந்து
சிவமும் சக்தியும் இணைந்ததுதான் வாழ்க்கை அப்படின்றத சொல்லி கொடுத்தாங்க. அப்ப ஆரம்ப நிலையில நம்ம சிவம் சக்தின்றத ஒரு கடவுளா பார்க்கலாம். அது உண்மையான அர்த்தத்தை ஆழ்ந்த நிலையில போகும்போது அது ஞான நிலையில நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாகும். ஸோ நம்ம சேனல்ல சிவாலயங்களை பத்தி சில முக்கியமான வீடியோக்கள்லாம் போட்டிருக்கோம். குறிப்பா பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்றது சேலம் மாநகரத்துல பக்கத்துல இருக்கு, வசிஷ்ட நதிக்கரையில. அது 1000 ஆண்டுகள் பழமையான, பல பேருக்கும் தெரியாத, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய சிவாலயங்களை பத்தி வீடியோ போட்டிருக்கோம். அதை அவசியம் செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த சேனல்ல வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய தத்துவங்கள், கொள்கைகள் நாட்டு மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கக்கூடிய பல பயிற்சி முறைகளையும் விளக்கமா அங்க போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.